ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஸ்ரீமதி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மகர ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களோட திருமண நிலையிலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. 2 பேரும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு இவங்களோட தான் இருந்தாங்க. பட் இப்போ அவங்க அப்பாவோட போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க விவாகரத்து பண்ணிட்டதுனால இவங்களுடைய அப்பா கணவரும் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்குன்னு யாரும் இல்லாதனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், நான் என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள். இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக துணிக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. சின்னதாக ஒரு கடை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக வேணால் இருக்கட்டுங்க. நல்ல குணமானவராக வேணும். ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா அமௌண்ட்டும் சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 5 சவரன் நகை வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வரக்கூடியவருக்கு வேலை இல்லைனாலும் நாங்கள் இதே பிஸ்னஸே கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. பட் அவங்களும் விவாகரத்தாகி இவங்க கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைகிற வரலும் அவங்கள நான் தான் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.